வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்களும் வெயிட் லிஃப்டிங்கும் பத்தி பேச ஆரம்பிச்சாலே முதல்ல வர்ற ஒரு கேள்வி, வெயிட் தூக்கினா ஆண்கள் மாதிரி உடம்பு பல்கி ஆயிடுமா என்பதுதான். இது பல வருஷமா இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதை. ஆனா உண்மை அது இல்ல. இந்த ஆடியோல பெண்கள் ஏன் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும், அதனால உடம்புக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல, பெண்கள் வெயிட் தூக்கும் போது ஆண்கள் மாதிரி பெரிய தசைகளோட பல்கி ஆக மாட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஹார்மோன் தான். ஆண்களோட உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா சுரக்கும், அதுதான் தசை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஆனா பெண்களோட உடம்புல அந்த ஹார்மோன் ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கும். அதனால பெண்கள் எவ்வளவுதான் ஹெவியா வெயிட் தூக்கினாலும் அவங்களோட மசில்ஸ் ஒரு ஆணோட மசில்ஸ் மாதிரி பெருசா வளராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ் அண்ட் ஹெல்த் வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இங்க தான் நாம பாடி கம்போசிஷன் பத்தி புரிஞ்சுக்கணும். 1 கிலோ கொழுப்பும் 1 கிலோ தசையும் ஒரே எடை தான். ஆனா கொழுப்பு உடம்புல அதிக இடத்த எடுத்துக்கும், தசை குறைவான இடத்த தான் எடுத்துக்கும். நீங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைஞ்சு தசை அதிகமாகும். இதனால வெயிட் மிஷின்ல உங்க எடை மாறாம இருக்கலாம், இல்லனா லைட்டா அதிகமாக கூட செய்யலாம். ஆனா பார்க்கிறதுக்கு நீங்க முன்னை விட ஒல்லியாகவும் ஃபிட்டாகவும் தெரிவீங்க. உங்க உடைகள் கூட உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபிட் ஆகும். ஒரு காலத்துல ஜிம்ல பெண்கள் ஃப்ரீ வெயிட்ஸ் பகுதிக்கு போகவே தயங்குவாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. நிறைய பெண்கள் ஃப்ரீ வெயிட்ஸ் பயன்படுத்தி ஒர்க் அவுட் பண்றதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட எலும்புகள் வலுவாகுது, மெட்டபாலிசம் அதிகமாகுது, தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. அதனால பல்கி ஆயிடுவோங்கிற பயத்தை விட்டுட்டு தைரியமா வெயிட் ட்ரைனிங் ஆரம்பிங்க. உங்க உடம்புல நடக்கிற நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.